அம்மா இல்லை, மாமியார் இல்லை, நீயும் உன் ஹஸ்பண்டும் பேணி விடுங்க. அப்புறம் என்ன ஃபுல் ஃபன் பண்ணிருக்கீங்கல்ல? எடுத்து அடிச்சேன்னு வச்சுக்கோ மண்டை பொழந்துக்கும். என்ன டேய், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் மஜா பண்ணிருக்கலாம்டா. அப்பா ஒரு ஒரு அப்பாவோ அதாவது தாத்தா பாட்டி இல்லை ஒரு மாமியார் மாமனாரோ யாரோ ஒருத்தங்க வீட்டில் ஏன் இருக்கணும்ன்றது அவங்களோட அருமை பெருமை அவங்க வீட்டில் இல்லைன்னா தான் மச்சான். ஆனால் உன் பொண்ணு 1.5 வயசுல பேச ஆரம்பிப்பா, நீ இவ்வளோ பேசுனல. திரும்ப ஃபோல்ட் பண்ணி இன்னொரு லெட்டர்ல அதை ரேப் பண்ணி திரும்ப எனக்கு லெட்டர் போடலாம் ஹாஸ்டலுக்கு. பயங்கரமான பாட்டியா இருக்கும். ஐயோ, she is a hostel warden. She worked till 90 years. என்ன இன்டெலிஜென்ஸ் பாரு. ஷிட் சொன்னாதானே நம்ம பிடிப்போம். ஷூஸ்ன்றானுங்க. வாட் தி ஷூஸ் அப்படின்றானுங்க. நான் வழக்கம் போல நல்ல ஒரு பூமர் மாதிரியே வந்து பேசி முடிச்சாச்சு மச்சான். பூமர் டாக்ஸ்னு பேர் வச்சதுல இருந்து நான் பெருசா பூமரா பேசுறேன்னு தெரியல, ஆனா நீ நல்லா பேசுற மச்சான். வெல்கம் டு பூமர் டாக்ஸ். Hi, this is Carolyn. This is Prashant. என்ன மச்சான், ஒரு வாரமா போனே காணோம், ஃபுல் ஜாலியா? இந்த பாரு, சரியான கான்ல இருக்கேன். இந்த ஜாலி மஜா அதெல்லாம் பேசவே பேசாத. நானே வந்து எங்க அம்மா இல்லை, மாமியார் இல்லை, தனியா ஒரு குழந்தைய மேய்க்கிறது எப்போன்னு இந்த ஒரு வாரம் தான் கத்துக்கிட்டேன். அம்மா இல்ல, மாமியார் இல்ல, நீயும் உன் ஹஸ்பண்டும் பேணி விடுங்க. அப்புறம் என்ன ஃபுல் ஃபன் பண்ணிருப்பீங்கல்ல? எடுத்து அடிச்சேன்னு வச்சுக்கோ மண்டை பொழந்துக்கும். என்ன டேய், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் மஜா பண்ணிருக்கலாம்டா. சரி, இதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம வந்து ஹாரி கார்த்திக் எப்படி வந்து பாலிடிக்ஸ் பேச மாட்டோம், அது மாதிரி அடல்ட் சொல்லி பேச மாட்டோம். சரியா? அது மாதிரி என் குழந்தைய வச்சு ஐ மீன் குட்டி பாப்பா வரதோ பரவாயில்லடா, அது பாட்டு அழகா ஃபீட் பண்ணிட்டு நான் தூங்க வச்சுனா தூங்கிடுவா. இப்போ வந்து அவளுக்கு 3 years தட்டிடுச்சு. அவள் பண்ணுறது வந்து எங்கே ஓடுறா, எங்கே குதிக்கிறா, எங்கே தலையடிச்சுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு எங்களுக்குள்ள வர சண்டை இருக்கு தெரியுமா, அது அதை விட பெருசு. அவளை மேய்ச்சிடலாம், ஆனால் அதுக்கு என் புருஷன் என்ன பிடிச்சி திட்டுறாரு பாரு. டே என்ன நான் சொல்ல, அப்போ குழந்தைய திட்டுறான்னா என்னதான் பிடிச்சி திட்டுறாரு புரியல. லைக் குழந்தையால உங்களுக்குள்ள என்ன சண்டை வருது? அதுதான் சொல்றேன். என்னடா என் திட்ட குழந்தைய பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் பிடிச்சி போனாலும் என்ன பிடிச்சி திட்டுறேன். நானும் அவரை பிடிச்சி திட்டுறேன், இது வேற விஷயம். பாதி நேரம் அதான் நடக்கும். சரியா? நீ பாதி சொல்ல மாட்ட. அதுவும் கரெக்ட் தான். சரி, பட் வி டோன்ட் பிளேம் ஈச் அதர், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா எனக்கு எப்பவுமே இப்பதான் தெரியுது, அப்பா ஒரு ஒரு அப்பாவோ அதாவது தாத்தா பாட்டி இல்ல ஒரு மாமியார் மாமனாரோ யாரோ ஒருத்தங்க வீட்டுல ஏன் இருக்கணும்ன்றது அவங்களோட அருமை பெருமை அவங்க வீட்டுல இல்லைன்னா தான் மச்சான் தெரியுது. அது கரெக்டு தான். லைக் ஆக்சுவலி அதான் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஜஸ்ட் அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி மேய்க்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஈவன் த வே கிட்ஸ் க்ரோ அப், அது வந்து மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் வென் வி ஹேவ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அட் ஹோம். ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்களால வந்து ஃபேமிலியோடு இருக்க முடியறதில்ல. ஏன்னா வந்து அவங்களோட வேலைக்காக வந்து வெளியூர் போயிடுறாங்க, அப்பா அம்மா வந்து நேட்டிவ்ல இருக்காங்க, இல்லை ஒரே ஊரில் இருந்தாலும் வந்து சில பேர் அக்காமடேட்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பட் உனக்கு என்ன, லைக் வீட்டில் இருக்காங்கல்ல அம்மா அப்பா? இல்ல, இந்த வாரம் தான் எங்க அம்மா வந்து வேளாங்கண்ணி போனாங்க. எங்க மாமியார் வந்து எப்பவுமே வீக்கெண்ட்ஸ் தான் வந்து பாப்பா கூட இருப்பாங்க. அவங்க வந்து வேற இடத்துல இருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து இப்போ இருந்து போவாங்க. இந்த வாரம் அவங்களாலையும் வர முடியல, அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வாரம் தான் நான் பார்த்துருக்கேன் எப்படிடா. ஆனா ஏன் நான் நினைச்சேன்னா சரி ஜாலியா இருக்கணும்னு ஏன் நினைச்சேன்னா, ஏன்னா எங்க ஆப்போசிட்ல இருக்க நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்க மாட்டான். ஸோ இருக்க மாட்டாங்கன்றதுனால நான் நினைச்சிட்டேன் சரி ஜாலியா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அவங்களாம் ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நான் சொந்தமா இமேஜின் பண்ணிட்டேன். ஸோ அவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்கு. நான் அப்பதான் தெரியுது, ஆஹா இது அப்படி கிடையாதுடா சாமி, இது வேற லெவல் ஜாலி போல இருக்குதுன்னு அப்படின்னு இப்பதான் தெரிஞ்சது. அது உண்மைதான் மச்சான். ஏன்னா நம்மளோட எபிசோட்லேயே பேசியிருக்கோம் தெரியுமா, கல்யாணம் ஆனவங்க வந்து தனியாக இருக்கவங்க ஜாலியாக நினச்சிட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்க வந்துட்டு கல்யாணம் ஆனவங்க ஜாலியாக இருப்பான்னு நினச்சிங்க. பேசிக்கலி எவனுமே ஜாலியாக இல்லை, அது முன்னே தெரியுது. பட் என்ன பிரச்சனை, ஏன் இப்போ இந்த 1 week மேனேஜ் பண்ணல, உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லடா, நான் அவரை ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, இப்போ என் பொண்ணு வந்து பார்த்தனா 1.5 வயசுலேயே பேச ஆரம்பிச்சுட்டா. ஆனா உன் பொண்ணு 1.5 வயசுல பேச ஆரம்பிப்பா, நீ இவ்வளவு பேசுன இல்ல? காரணமும் எங்க அம்மா தான். இப்போ என் பொண்ணு பேசுறதுக்கு காரணமும் எங்க அம்மா தான். ஏன்னா எங்க அம்மா வந்து கண்டினியூஸா கூட உட்காந்து பேசிட்டே இப்ப எங்க அம்மா வந்து டீச்சர். இப்போ அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, குழந்தைகிட்ட கூடுதல் நம்ம பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. ஆமா. ஆனா அது அவங்களுக்கு தான் தெரிஞ்சது, எனக்கு தெரியாது.
ஏன்னா நான் குழந்தைய இப்போ எனக்கு இப்போ அவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்களே, நாளைக்கு நான் வந்து எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டு வந்தால் நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து பேசிட்டே இருந்தால் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இப்போது ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் டைமே கிடையாது. என் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டிலலாம் வந்துட்டு த டே த பேபி கேம் இன் டு த ஹவுஸ், அவங்க வந்து பேபி முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, பேபி முன்னாடி வந்து டிவி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்க பெரிய பிரச்சனை வந்து ஸ்க்ரீன் டைம். ஓகேவா? நம்ம ஊரில் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. கரெக்ட். ஸோ அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா வந்து ஸ்க்ரீன் டைம்லேயே இருக்கிறதுனால நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாலும் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாலுமே கூட நீ ஃபோனை கொடுத்துட்ட இல்லை டிவி போட்டு சாப்பாடு ஊட்டும் போது பார்த்துருக்கேன், சில பசங்களாம் வந்து ஃபோன் வச்சாதான் சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப தட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது எப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா மொத்தமாக எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்கன்னா, லைக் யூனோ இஃப் யூ கோயிங் அவுட் வித் யுவர் ஃபேமிலி ஆர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங், இந்த மாதிரி போகும்போது வந்து இந்த பசங்களாம் இன்ட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஏன் நீ இவ்வளோ சொல்கிற? ஹாஸ்பிட்டல் நான் போகிறேன், நான் ரெகுலர் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும்போதே பீடியாட்ரிக்காக இருக்கட்டும், என்னோட ஹாஸ்பிட்டல் விசிட் குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும். என் பொண்ணு மட்டும் ஓடி ஆடிட்டு அவளை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோ. ஆனால் மற்ற பசங்களாம் சைலண்டாக உட்காந்துருக்கோம். இதெல்லாம் சைலண்டாக இருக்கேன் நல்ல பிள்ளைங்கன்னு பார்த்தா எல்லா கையிலையும் ஒரு ஃபோன் அப்படியே தான் உட்காந்துருக்கோம். ஐயோ, குழந்தைங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஓடணும், கீழே விழணும், அடிப்படும், சரி அப்போ தான் கற்றுக்குவாங்க. நீ வந்து ஃபோன் கொடுத்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்ச பிள்ளைய அது மாதிரி உட்கார வச்சுட்டா அந்த குழந்தையோட தன்மையே வந்து போயிடும். அந்த வயசு வரைக்கும் தான் ஒரு 4 வயசு 5 வயசு. தெரப்பின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கேன்? நம்ம டைம்லாம் ஸ்பீச் தெரப்பின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டதே இல்லைப்பா. தெரப்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்ட கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்பீச் தெரப்பின்றது நம்ம தாத்தா பாட்டி தான். எனக்கு எப்படி தெரியுமா ஸ்பீச் தெரப்பி இருந்து? இன்ஃபேக்ட் நான் வந்து என் தாத்தா பாட்டி கூட எனக்கு தாத்தாவை நான் அவ்வளோவா பார்த்தது இல்லை. எங்க பாட்டியை தான் நிறைய பார்த்துருக்கேன். நான் வந்து ஊர்ல இருந்தேன், எங்க பாட்டி வந்து வேற ஊர்ல இருந்தாங்க. எங்க பாட்டி என் கூட இல்லைனாலும் எனக்கு எப்படி ஸ்பீச் தெரப்பி கொடுத்தாங்க தெரியுமா? லெட்டர்ல கொடுத்தாங்க. நான் ஹாஸ்டல்ல வளர்ந்தேன். நான் எங்க பாட்டிக்கு லெட்டர் போடுவேன். அந்த லெட்டர்ல என்னோட கிராமர் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அந்த கிராமரை திரும்ப எழுதி மார்க் பண்ணுவாங்க. நிஜமாடா, மார்க் பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி இன்னொரு லெட்டர்ல அதை ரேப் பண்ணி திரும்ப எனக்கு லெட்டர் போடுவாங்க ஹாஸ்டலுக்கு. பயங்கரமான பாட்டியா இருந்தோம். ஐயோ, she is a hostel warden. She worked till 90 years. என்னோட இங்கிலீஷ்க்கு இன்னைக்கு ஃபவுண்டேஷன் அவங்க தான். அப்படிப்பட்ட அப்போ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ எல்டர்ஸோட நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு பார்த்துக்கோ. அண்ட் ஆமாம், நீ சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து எல்டர்ஸ் இருந்தாலே வந்து அந்த குழந்தை வளர்கிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட நெஃப்யூ அண்ட் நீஸ், அப்புறம் என் சித்தப்பா பசங்க, நாங்கள் வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஏ ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஒரே காம்பவுண்டில் இருப்போம். இல்லை வேறு வேறு வீட்டில் இருந்தாலும் வந்து லைக் எப்படியாச்சும் லைக் இந்த வெக்கேஷனில் ஒன்றா இருப்போம். தாத்தா பாட்டி வீட்டில் வளருவோம். எனக்குலாம் அவ்வளோ கசின்ஸ் இருக்காங்க. என் தாத்தாவுக்கு வந்து மொத்தம் 11 பசங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கசின்ஸ் இருக்காங்க மட்டும் பார்த்துக்கோ. லைக் அவங்களுக்கு வந்து இந்த சம்மர்லாம் வந்து ஏதோ சம்மர் கேம்ப் நடத்துகிற மாதிரி இருக்கும். நாங்களாம் வந்து என்ன சொல்கிறது, அறந்த வாள். ஓகேவா? நான் என் கசின் இன்னொருத்தர் இருக்கான். அதாவது டெய்லி ஏதாவது பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். பட் வி டர்ன்ட் அவுட் டு பி நார்மல் கிட்ஸ். ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து இப்போது நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய கிட்ஸ் வந்து எனக்கு அப்நார்மலாக தெரியுறாங்க. ஓகேவா? ஒரு சின்ன பசங்களே வந்துட்டு பெரியவங்களை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. குழந்தைங்கள குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். நிறைய இன்ஃப்ளூயன்சர் கிட்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு சில கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்யூட்டாக நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு சில கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை வந்துட்டு ஒரு 10-12 வயசு ஆள் மாதிரி பேசினாலாம், ஒரு குழந்தை மாதிரி பேசினா அது க்யூட்டாகவே இல்லை. எனக்குலாம் வந்து ஒரு மாதிரி கோவம் வருது. என்னடா இது, குழந்தை வந்து குழந்தை மாதிரி இருக்கணும். காரணம் வீட்டுல இருக்கவங்க கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ் தானே நான் சொல்வேன். நான் நிறைய தடவை என் ஹஸ்பண்ட் கிட்டேயே வந்து சொல்லுவேன், குழந்தை முன்னாடி என்ன பேசணும்னு பார்த்துக்கோ, நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்னு பார்த்துக்கோ. அதுக்கு தான் எங்க வீட்டுல சண்டை வருமே. ஏன் நீ எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி சொல்ற? இங்க பார்த்தா இப்ப திரும்ப சொல்ல, உனக்கு கிடைச்சது உங்க எபிசோட்ல ரோஸ் பண்ண கிடைச்சதே நான் தாண்டி அப்படின்னு. அப்படி கிடையாது. இதுக்கு தான் எங்க அம்மா வந்து இப்போ வந்து வீட்டுல எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா உடனே கரெக்ட் பண்ணிடுவாங்க. நோ பேபி இஸ் தேர், பேசாதீங்கன்னா உடனே எங்களை கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நல்ல விஷயம் தானே, பெரியவங்க தான் நல்ல விஷயம் அது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வெயிட் பண்ணுவா, தாத்தா வராங்களா பாட்டி வராங்களா. அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் தெரியுமா?
தாத்தா வந்துட்டாங்கன்னா அவளுக்கு பாட்டி வந்துட்டாங்கன்னா ஓடி போய் வாசல் கிட்ட போவா. எதுக்கு தெரியுமா? பாட்டி பேக்ல என்ன எடுத்துட்டு வராங்கன்னு பாக்குறது. அது ஒரு கியூட்னஸ் பாக்குறதுக்கு. அதுதான் வந்து பில்ஸ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். அந்த விஷயமே அந்த பழக்கமே வந்து இட் கோஸ் அரவுண்ட் எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி பழகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். சோஷியலைஸ் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒழுங்காக பண்ணினோம்னா தான் வந்து வெளியே போய் வந்து குழந்தைங்க வந்து ப்ராப்பராக சோஷியலைஸ் ஆவாங்க. ஏன்னா நான் நிறைய பசங்க பார்க்குறேன், எங்கள் அம்மா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பயங்கர வால் எல்லாமே பண்ணுவேன். பட் வென் வி கோ அவுட், இப்போ எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு டின்னர் போனாலோ இல்லை லஞ்ச் போனாலோ இல்லை எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போனாலோ, இது வரைக்கும் நான் குழந்தையா இருக்கும் போது சொல்கிறேன், நானும் சரி என் அக்காவும் சரி, ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறைய வந்து நான் பார்க்குறேன் இந்த கிளாஸை உடச்சிருவாங்க, கீழே தள்ளிடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வந்து கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு ஹேண்டில் தட் வித் ஸோ மச் ஆஃப் கேர். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் சொல்லி தருவாங்க, இது வந்து கீழே போட்டால் உடஞ்சிடும், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஜென்டில் பேரண்டிங் வந்து இப்போது நிறைய ஆயிடுச்சு நம்ம ஊரில். ஜென்டில் பேரண்டிங் வந்து யூ கேன் டூ இட் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு குழந்தை வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுன்னு வச்சுக்கோங்க, ஐயோப்பா என்ன பண்ணுவோம் நம்ம? நான் பேசியிருக்கேன். ஏன்னா நான் வந்து குழந்தைங்க யூஸ்வலாக என்ன பண்ணோம், தே ஜஸ்ட் காப்பி வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்களோ அதான். நான் வந்து கொஞ்ச நாள் வந்து எங்கள் வீடு வந்து நாங்கள் 1008 இருந்தோம். அப்பா வந்து மவுண்ட் ரோட்டில் வேலை இருந்ததுனால 1008 சின்ன வயசுல இருந்தோம். எங்கள் ஸ்ட்ரீட் வந்து செம்ம ஸ்ட்ரீட்டு. அவன் ஆரம்பித்தானா வந்து இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட எல்லா வார்த்தையோட பேஸே அங்கே தான். அதெல்லாம் மெமரியில் அப்படியே இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அத்தை எங்கள் அப்பாவை இவங்களெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுவேனா எனக்கு தெரியாது. வேற நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன் ஷாக் ஆகிட்டேன்னா, நான் ஈவினிங்ஸ் வெளியில் வாக்கிங் போவேன், இல்லைன்னா குட்டீஸ் கூட விளையாடுவேன். குட்டீஸ் இந்த சென்ஸ் என்ன கிளாஸஸ்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ரேஞ்சு தான் நான் விளையாடுற குட்டீஸ்லாம். என்ன விளையாடுவேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் மெயின்டைன் ஃபிட்னஸ்க்காக குழந்தைங்க கூட விளையாண்டா யூ ஒன்ட் ஃபீல் டயர்டு. நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும், டயர்டாக இருந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த குட்டீஸ் கூட இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஷிட் தே சேயிங் ஷூஸ். என்ன இன்டெலிஜென்ஸ் பாரு, ஷிட் சொன்னா தானே நம்ம பிடிப்போம், ஷூஸ்ன்றானுங்க. வாட் தி ஷூஸ் அப்படின்றானுங்க. நால வாட் தி ஃபிஷ் சொல்லுவாங்க. ஃபிஷ் வாட் தி ஷூஸ். நால டேய் யாரோ உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுக்குறா? சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கெட்ட வார்த்தை பேசும்போதெல்லாம் வந்துட்டு லைக் இப்போ ஜென்டில் பேரண்டிங் வந்து அது வந்து டோன்ட் டூ அதெல்லாம் சொல்கிறாங்களா, பட் தே ரிப்பீட், நிறைய பேர் பண்ணுறாங்க. என்னெல்லாம் வந்து எங்கள் ஆண்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்பாவோட சித்தப்பா பொண்ணு, அடி உரிச்சு வெளுத்துருவாங்க. எங்கள் அம்மா அப்பா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ யாராச்சும் அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும் தெரியும்ல, இட்ஸ் பிகம் அ வெரி பிக் இஷ்யூ. தில் மேக் இட் அ வெரி பிக் இஷ்யூ. நான் சொல்றது என்னன்னா, குழந்தைங்களை அடிச்சுட்டே இருக்கணும்லாம் கிடையாது. அதே மாதிரி அடிச்சுட்டே இருந்தாலும் வேஸ்ட். ஒரு பாயிண்ட் மேல என்ன ஆயிடும், நீ என்ன பண்ண அடிப்ப அவ்வளவுதான் ஆயிரும். ஸோ யூ ஷுட் நோ வென் டு டூ தட். ஐ ஸ்டில் see a lot of people, அவங்க வந்து அந்த குழந்தை வந்து ஒரு அளவுக்கு வரம்பு மீறி பண்ணும்போது மிரட்டுறாங்க. ஸோ மிரட்டினா தெரிஞ்சிருது, ஓகே நம்ம பண்றது தப்பு, we have to stop doing it. இப்போ என் ஹஸ்பண்டுக்கும் அதாவது என் பிரதருக்கும் மச்சானுக்கும் மாமனுக்கும் ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கோ. புரியல. என் தம்பிக்கும் ஆகவே ஆகாது, மாமனுக்கும் மச்சானுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா என்னோட பொண்ணு விஷயம் வந்துட்டா தலையிட்டுக்கவே மாட்டாங்க. அவ என்ன மிரட்டினாலும் அப்படியே திரும்பி உட்காந்துப்பான். என் ஹஸ்பண்ட் திரும்பி உட்காந்துப்பாரு, நீ மிரட்டிக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா இவ அவளுக்கு மட்டும்தான் பயப்படுவான். வீட்டில் யாருக்குமே இவ பயப்பட மாட்டான். மாமா வந்துட்டான் அப்படின்னா அவள் தான், ஆள் இருக்கிற இடமே தெரியாது. ஃபோன் கையில் இப்படி எடுத்தா கூட மாமா வரா அப்படின்னா போட்டு ஓடிடுவான். எங்கள் வீட்டிலே ஒன்று இருக்கு அந்த மாதிரி தான். அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் வீட்டில் நடக்கும்ன்றது நிறைய பேர் தெரியாது. இன்னொன்று இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று தெரியல பிரசாந்த், என்னன்னா நிறைய பெரியவங்க வந்து ஏன் தே வாண்ட் டு லிவ் அலோன்னு ஒரு கல்ச்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த என்ன பார்த்தா நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் பார்க்குறேன். நான் பர்சனலாக பார்க்கல, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன்னா என்ன மாதிரியான லிவிங்னா, தனி சொசைட்டி ஃபார் எல்டர்ஸ் லிவிங் சொசைட்டி, எல்டர்ஸ் லிவிங் சொசைட்டி. அது அந்த சொசைட்டில வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும், ரிட்டையர்மென்ட் ஹோம் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். நீங்க உள்ள வந்துட்டா போதும், எல்லா சேஃப்டியும் கிடைச்சிரும், நீங்க வந்து ஹாப்பி லிவிங். அது என்ன கல்ச்சர்? அது நீங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் உங்களால? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது எப்படி உங்களால ஹாப்பி இருக்க முடியும்? சரி, நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக்
பேரண்ட்ஸ் வந்து என்னோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்லணும்னா அவங்க நினைக்கிறதும் தப்பு கிடையாது. பிகாஸ் நம்ம டைமில் இருந்த பேரண்ட்ஸ் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் தே ஓவர் ஸ்டெப். ஏன்னா இப்போது ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைய கண்டிக்கும் போது தேர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன் ஹேவிங் எல்டர்ஸ் அட் ஹோம். என்னன்னா எப்பவுமே இப்போது ஒரு அப்பா வந்து தன்னோட குழந்தைய வந்து பயங்கரமாக கண்டித்து வளர்த்துருப்பார். ஆனால் அதே தப்போ பேர குழந்தை பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம காசு கேட்டால் கொடுத்துருக்க மாட்டாங்க, 10 ரூபா கேட்டால் கொடுத்துருக்க மாட்டாங்க. பேர பசங்க காசு கேட்டால் நிறைய கொடுப்பாங்க. பிகாஸ் மேபி தே ஸ்டார்டட் ஃபீலிங் தட் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தே டிடன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு ஸ்பெண்ட் வித் தெம். அதை வந்து ஓவர் காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்களா அந்த மாதிரி என்னன்னு எனக்கு தெரியல. பட் when parents say இந்த மாதிரி குழந்தைய வந்து கண்டிக்கும் போது சில இடத்துல வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தலை விடக்கூடாது. தட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இப்போ அம்மா கண்டிக்கிறாங்கன்னா ஒன்றா பாட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அப்பா கண்டிக்கிறாங்கன்னா தாத்தா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகிடும்னா தாத்தா வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை, அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை, இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணணும். தே ஷுட் நாட் ஓவர் ஸ்டெப். ஓகே இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க ஏன்னா ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அவங்க ஒதுங்கிடுவாங்க. இந்த பேரண்ட்ஸ் ஆர் த ஒன்ஸ் ஹூஸ் கோன் ஹேண்டில் தட். இப்போ ஸ்கூலில் ஒரு பிரச்சனை குழந்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர்ஸோ பிரின்சிபலை கூப்பிட்டு இந்த பசங்க உங்கள் குழந்தை இப்படி பேசுது, இதை படிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் தான் நினைக்க போகிறாங்க. எங்கள் அம்மாலாம் ரொம்ப பாவம். லைக் எவ்ரி டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வர மாட்டார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப தூரத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தார். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் திருத்தணி. எவ்ரிடே ஹேஸ் டு கோ டு திருத்தணி அண்ட் கம் பேக். அரௌண்ட் ஒரு 13-14 இயர்ஸ் வந்து ஒரு சென்னை டு திருத்தணி போயிட்டு வந்தார். அதனால் அப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்க மாட்டார் அவைலபிளாக. எங்கள் அம்மா வந்து லீவ் போட்டு வருவாங்க, வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க என் மேலே. எங்கள் அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்கள் அம்மா ஒரே விஷயம் சொல்லுவாங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டும் என்னவா இருக்கும்னா படிக்கலன்றது தான் இருக்கும், நம்மளுக்கு சுத்தமாக வராது சின்ன வயசுலேருந்து. பட் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பிஹேவியரல் இஷ்யூஸ்ன்னு எனக்கு பெருசாக இருந்தது கிடையாது. அதை மட்டும் தான் வந்து அந்த அட்வான்டேஜை வச்சு தான் ஒரே ஸ்கூலில் படித்தேன், எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும். இதெல்லாம் நம்மளை வந்து அப்பயே துரத்தி அமைச்சிட்டு இருப்பாங்க. அது ஏன் வந்து பிஹேவியரல் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 8 அத்தைங்க இருக்காங்க, சித்தப்பாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்பாவோட கசின்ஸ், நாங்கள் எல்லாமே ஒன்றாவே இருந்தோம். ஓகேவா, பாதி நேரம் ரோட்டில் தான் விளையாடுவேன். சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே எதிர்க்க பார்த்தா சித்தப்பா வருவார், பெரியப்பா வருவார், மாமா வருவார், இவங்க தான் இருப்பாங்க சுற்றி சுற்றி. எனக்கு எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சொந்தக்காரங்க தான். அதனால வந்துட்டு லைக் ஐ ஹேட் அ செக் பாயிண்ட் எவ்ரிவேர். ஓகேவா, எதுவும் பண்ண முடியாது. பண்ணணும்னு தோணுனாலும் ஒரு பயம் இருக்கும். இப்போ இருக்க பசங்களுக்கு அது கிடையவே கிடையாது. வீடு எங்கேயோ இருக்கும், டியூஷன் போயிட்டு வர வழியில் என்ன வேணால் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் இதை வந்துட்டு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் பீப்புள் ஆர் இவால்விங், நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிட்டே வருது. நான் எங்க வீட்டில் இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ நீ சொல்கிற பார்த்தியா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணக்கூடாது அப்படின்னா. ஆனால் எங்கள் மம்மியெல்லாம் என்ன வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து டோட்டலாக ஆப்போசிட் தான் அம்மா சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு கிராண்ட் பேரண்டால் வந்து தனியாக விட்டுட்டு போயிட முடியும், மம்மியோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், கிராண்ட் பேரண்டால் எப்படி வந்து விட்டுட்டு போயிட முடியும். இவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா எப்படியோ கொண்டு போய் விட்டாலுமே வந்து ஒரு கிராண்ட் பேரண்டால குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாது. எங்க மாமியாரே வந்து ஷில் வெயிட் ஃபார் தட் சாட்டர்டே சண்டே, எப்படியாச்சும் ஓடி வந்துடணும். அவங்க சாட்டர்டே சண்டேக்காக ஓடிவாங்க. அவங்க ரொம்ப தூரம் இருக்கிறதுனால தான் வந்து சாட்டர்டே சண்டேக்காக வைப்பேன். எங்கேயாச்சும் இன்கேஸ் அவங்க கிட்ட எங்கேயாவது இருந்தாங்கன்னு வையேன், ஷில் கம் எவ்ரிடே ஈவினிங் அவங்க ஒர்க் முடிச்சாலும் ஓடி வந்துருவாங்க. அவங்க இப்போ நீ சொல்ற பார்த்தியா ஓவர் ஸ்டெப், என் தம்பி இஸ் ஆல்மோஸ்ட் 1 சைஸ் இருப்பான், ஆனால் எங்கள் அம்மா மேலே ஏறி படுத்து தூங்குவான். அந்த மாதிரி இந்த ஓவர் ஸ்டெப்லாம் கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட வந்து எந்த விதமான இது இப்போ கூட ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இட் டசன்ட் மைண்ட். அந்த ஓவர் ஸ்டெப்பிங்லாம் எங்கள் அம்மாட்ட எதுவுமே கிடையாது. இந்த ஒலிவ் மர கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ தி திங் இஸ் நம்ம எங்கள் அம்மா கிட்ட வந்து இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் விஷயத்தில் இப்போ நீ சொன்ன பார்த்தியா கண்டிக்கிறதுலாம், மை மதர்ஸ் எங்ககிட்ட என்ன கண்டிப்பு இருந்ததோ அதே கண்டிப்பு என் டாக்டர் கிட்டே இருக்கு. அதனால நான் தைரியமாக விட்டுட்டேன் என் டாக்டரை, எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டேன். நான் சொன்னேன் எங்கள் அம்மா டீச்சர் சொன்னேன்ல, ஸோ அவங்கள என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அப்படியே தான் என் டாக்டரையும் ட்ரீட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதில் மேபி எனக்கு அந்த பிரச்சனை தோணலை எங்கள் வீட்டில். ஐ டோன்ட் ஃபீல் தட்
கொஞ்சம் விஷயம் இருக்கு, கொஞ்சம் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏமா நான் கேட்பேன் இந்த கேள்வி, என்ன நாள் சாத்துறல அங்கே சாத்த வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். உனக்கு வேணா நீ உன் பொண்ணை சாத்திக்கோ அப்படின்வாங்க. உனக்கு வேணா நீ சாத்துவோம், நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை எங்கள் அம்மா என்ன அடிச்சதே கிடையாது. அப்பாலாம் வந்து என்னை வந்து வேற மாதிரி உரிச்சிருக்காரு. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் அடிக்க விட மாட்டாரு, அவர் தான் அடிக்க விட மாட்டார். வேற இந்த வீட்டில் யாருமே அவளுக்கு அதான் சொல்ல, இப்போ வரைக்கும் பயம் ஒரு ஆளை மட்டும்தான், அவங்க மாமாவை மட்டும்தான் பயம். அதுவும் அவன் கூட அவன் அடிக்க மாட்டான், பார்த்தாலே பயம். அது கண்டிப்பா தேவை. யாராவது ஒருத்தர் மேல பயம் இருக்கணும். அவன் அடிக்க கூட மாட்டான், அவன் பார்த்தாலே பயம் அவளுக்கு. அது என்னன்னே தெரியாது, முதல்ல இருந்து மாமா வரான் அப்படின்னாலே அவளுக்கு பயம். பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. அவன் பயமுறுத்தி வச்சிருக்கான், அவன் சும்மாவே பயமுறுத்தி வச்சிருக்கான். அது அவன் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லா பசங்களுக்கும், என் தங்கச்சி பையனுக்கு எல்லாருக்குமே வந்து மாமா வரான்னாலே ஒரு பயம். அது என்ன அவன் பண்றான்னு தெரியாது, அவன் பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த ஒரு விஷயம் தான் நம்ம என்ன பேச வந்தோம் அப்படின்னா வந்து, ஒரு குழந்தை வளரும் போது லைக் எல்டர்ஸ் கூட இருக்கணும், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே கூட இருந்து ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து வளர்ற விதமும் இருக்கு, அதோட பிஹேவியர் வித் அதர் பீப்புள் வெளியே சொசைட்டி மாறும்ன்றதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை வந்து விட்டு கொடுக்க கூடாது நம்ம. பிகாஸ் எல்லாரும் இப்போ இந்த ஃபாரின் கல்ச்சரை பார்த்து 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 தே வாண்ட் டு ஹேவ் சிங்கிள் ஃபேமிலி, அப்பா அம்மா ஒரு குழந்தை, நியூக்ளியர் ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதை கொஞ்சம் மாற்றி, அட்லீஸ்ட் உங்களால் வந்து இந்த சின்ன ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா கூட வீக்கெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட விடுங்க, அதாவது உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விடுங்க. ஒரு வீக்கெண்ட்ஸ் இல்லைனா கூட ஹாலிடேஸ்க்கு கொண்டு போய் தாத்தா பாட்டி அப்படின்ற நம்ம எப்படி அழகாக ஒரு கல்ச்சரில் இருந்தோம், அந்த கல்ச்சரை கொஞ்சமாவது கொண்டு வரோம் அப்படின்றது நம்ம பூமர் வழியாக கொண்டு போய் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் another பூமர் டாக்ஸ் எபிசோட் for today. And வழக்கம் போல நல்ல ஒரு பூமர் மாதிரியே வந்து பேசி முடிச்சாச்சு மச்சான். பூமர் டாக்ஸ்னு பேர் வச்சதுல இருந்து நான் பெருசா பூமரா பேசுறேன்னா தெரியல, ஆனா நீ நல்லா பேசுற மச்சான். கல்யாணம் ஆகட்டும், நீ பேச மச்சி, ஆனா பாத்துக்கலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு டாபிக், வேற ஒரு விஷயம் நல்லா பேசுவோம். Until then, it's bye from Prashant and bye from Carol.